மிதுனம் ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதத்திற்கான ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து சொல்ல போறீங்க. ஸோ அவங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிளெஸிங்ஸ் என்ன? இன்டெசிஷன்ல அவங்க உட்காந்துருக்காங்க. அதாவது ஒரு முடிவு எடுக்க முடியாம. மிருகசீரிஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன அளவில் ரெக்கக்னிஷன் அண்ட் அவங்களுக்கு ஒரு எந்த முடிவாக இருந்தாலும் டக்குன்னு எடுங்க, டிலேயே பண்ணாதீங்க, முன்னாடி போயிட்டே இருங்க. ஸோ இந்த மிதுன ராசிக்காரர்கள் எந்த மாதிரியான கிறிஸ்டலை வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதம் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஸோ எங்கள் மிதுன ராசி நேயர்களுக்கான ஒரு அஃபர்மேஷன் என்ன, அவங்களுக்கான ஒரு மெடிடேஷன் என்ன, அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ இந்த ஜூலை மந்தில் இவங்க வந்து 11 டைம்ஸ் டெய்லி காலையில் இமேஜின் பண்ணிக்கோங்க. மகாவிஷ்ணு உங்கள் தலைக்கு மேலே இருக்க மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. மகாவிஷ்ணு அவருடைய ஞானத்தையும் அவருடைய தெளிவையும் உங்களுக்குள்ள ஒரு ஒளியாக. ஸோ மிதுனம் ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதத்திற்கான ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து சொல்ல போகிறீங்க டேரட் கார்ட் ரீடர் மூலமாக. ஸோ அவங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிளெஸிங்ஸ் என்ன? இந்த ஜூலை மந்த்துக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு டேரோ கார்ட்ஸ் கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் திங்கிங் அண்ட் இன்டெசிஷனில் அவங்க உட்காந்துருக்காங்க. அதாவது ஒரு முடிவு எடுக்க முடியாமல், மைண்டில் ஆல்ரெடி ஆன்சர் இருக்குது, பட் அவங்களுக்கு அந்த முடிவை எடுக்க வேண்டாம் அப்படின்னு தோணுது. பட் இந்த ஜூலை மந்தில் அவங்க எடுத்தே ஆகணும் அப்படின்றதுக்கான ஒரு பிராப்தம் தான் இருக்குது. ஸோ இன்டெசிஷன்லேருந்து அவங்க ஒரு டெசிஷனுக்கு மூவ் ஆக போகிறாங்க இந்த மந்த்து. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்வை நோக்கி நகர போகிறாங்க அப்படின்னு கூட எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மிதுனம் ராசிக்காரர்களுக்கு 3 நட்சத்திரங்கள் வந்து கண்டிப்பாக இருக்குது. மிருகசீரிஷம், புனர்பூசம் மற்றும் திருவாதிரை. மிருகசீரிஷம் என்ன மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்க போகுது? மிருகசீரிஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன அளவில் ரெக்கக்னிஷன் அண்ட் அவங்களுக்கு ஒரு ரிவார்டு வந்து காத்துட்ருக்கு இந்த மந்த். அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு எஃபர்ட் போட்டிருக்காங்களோ அதுக்கான ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்க போகுது. ஸோ அந்த ரெக்கக்னிஷன் கிடைச்சாலும் அவங்களுக்கு பத்தலைன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். பட் இந்த சின்ன ரெக்கக்னிஷனை ஒரு மோட்டிவேஷனாக வச்சுக்கிட்டு அவங்க இன்னும் கொஞ்சம் எய்ம் பண்ணி இன்னும் அவங்களோட பொட்டென்ஷியலை ஃபுல்லாக வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான கைடன்ஸ் தான் டேரோ சொல்லுது இந்த மாதம். ஸோ அவங்களுக்கான ஒரு பொட்டன்ஷியல் வந்துட்டு வெளியாக போகுது அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம்தான். அடுத்தபடியாக திருவாதிரை நட்சத்திரம், அவங்களுக்கான ஒரு பிளெஸிங்ஸ் என்னது? திருவாதிரை இந்த மாதம் வந்து ஃபாஸ்ட் ஆக்ஷன் எடுப்பாங்க. எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அவங்க வந்து அதிகம் பேசிட்டு யோசிச்சுட்டுலாம் இருக்க மாட்டாங்க. என்னதான் அவங்க மிதுன ராசி ஓவர் திங்கராக இருந்தால் கூட இவங்க பர்டிகுலர்லி ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த மந்த்து. அண்ட் ஆல்சோ இவங்க எடுக்கிற ஆக்ஷன்ஸ் இவங்களுக்கு லாங் டேர்ம் பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய பிராப்தமும் இருக்குது. ஆன்செஸ்ட்ரல் பிளெஸிங்ஸ், அதாவது அவங்களுடைய தாத்தா பாட்டி எல்லாருடைய சோல்ஸுமே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்கிறதால எந்த முடிவாக இருந்தாலும் டக்குன்னு எடுங்க, டிலேயே பண்ணாதீங்க, முன்னாடி போயிட்டே இருங்க. ஸோ திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு வரம். கண்டிப்பாக இந்த மாதம் அவங்களுக்கு கிடைக்க போகுது. அடுத்தபடியாக புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள், அவங்களுக்கு என்ன மாதிரியான பிளெஸிங்ஸ்? புனர்பூச நட்சத்திரக்காரங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே தூக்கம் அதெல்லாம் சரியாக இருந்திருக்காது. ஏன்னா ஓவர் திங்கிங், மைண்டில் வந்து இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் நிறைய தாட்ஸ் போயிட்டே இருக்கும். அவங்களுக்கும் இந்த மாதம் வந்து கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டி வரும். அந்த எல்லா கன்ஃபியூஷனில் இருந்தும் அவங்க யோசித்த விஷயங்கள்லேருந்து அவங்களுக்கே ஒரு ஐடியா வந்து சிறப்பான ஒரு ஐடியா வரப்போகுது. அதை அவங்க எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க இந்த ஜூலை மந்த். அண்ட் ஆல்சோ அதுக்கான சப்போர்ட் வந்து யூனிவர்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும். கன்ஃபியூஷன் டு கிளாரிட்டின்றது இவங்களுக்கு ரொம்பவே பொருந்தும். இந்த மாதம் அவங்க அதுக்கான ரிசல்ட்டையுமே பார்ப்பாங்க. ஸோ கண்டிப்பாக மிதுனம் ராசி நேயர்கள் அந்த ஓவர் திங்கிங்லேருந்து வெளியே வர்றதே இந்த மாதத்துக்கான பெரிய கிஃப்ட் அப்படின்னு கூட எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மிதுன ராசிக்காரர்கள் எந்த மாதிரியான கிறிஸ்டலை வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதம் இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா இது பேர் லாப்பிஸ் லசூலி. இது வந்து ஓவர் திங்கிங் அண்ட் மென்டல் கன்ஃபியூஷன், அந்த மாதிரி ஒரு ஹெவினஸ், நமக்கே வந்து ஒரு மாதிரி ஒரு ஓவர் திங்க் பண்ணோன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஓவர் திங்கர்ஸ் தான் இவங்க. ஆக்சுவலாக திங்க் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த பிரேஸ்லெட்டை அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு ரிமைண்டராக இருக்கும். சரி தாட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, நம்ம கொஞ்சம் காம் டவுன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது நமக்கு ஜென்டில் ரிமைண்டராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த கிறிஸ்டல் யூஸ் பண்ணுறது மூலமாக மன அமைதி கிடைக்கும் அப்படின்ற வகையில் எடுத்துக்க முடியும் இல்லையா? ஸோ எங்கள் மிதுன ராசி நேயர்களுக்கான ஒரு அஃபர்மேஷன் என்ன, அவங்களுக்கான ஒரு மெடிடேஷன் என்ன, அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள்.
கண்டிப்பாக நம்ம இது ஒரு கைடட் மெடிடேஷனாகவே பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இவங்களுக்கு ஒரு அஃபர்மேஷன் அப்படின்னா, ஸோ இந்த ஜூலை மந்தில் இவங்க வந்து 11 டைம்ஸ் டெய்லி காலையில் இந்த அஃபர்மேஷனை எழுதுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன அஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, நான் எடுக்கிற முடிவுகள் எனக்கு பர்ஃபெக்டாக அமையும் அப்படின்றத அவங்க பிலீவ் பண்ணணும். ஸோ அதை டெய்லி காலையில் ஒரு புக்கில் 11 டைம்ஸ் அவங்க இந்த ஜூலை மந்த் ஃபுல்லாக எழுதுனாங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த மந்த் அவங்களுக்கே வந்து ஒரு தெளிவு கிடச்சிரும், ஒரு நல்ல டெசிஷனும் அவங்க எடுப்பாங்க. கண்டிப்பாக ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அஃபர்மேஷனாக இருக்க போது எங்கள் நேர்களுக்காக ஒரு குட்டி தியானம். ஷூர். ஸோ எல்லா மிதுன ராசிக்காரர்களும் ஒரு சேரில் உட்காந்துக்கோங்க அண்ட் உங்களோட ஐஸை ஜென்டலாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டெய்ல் போன், அதாவது ஸ்பைனல் கார்டோட டெய்ல் போன்லேருந்து ரூட்ஸ் வளர்கிற மாதிரி, மரத்துலேருந்து எப்படி வேர் வளருமோ அதே மாதிரி அந்த ரூட்ஸ் வந்து வளர்ந்து பூமியோட சென்டரை நோக்கி போகிற மாதிரி, டீப் சென்டருக்கு போகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. படர்ந்து வளர்கிற மாதிரியும் இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த ரூட்ஸ் பூமியோட எல்லா சக்தியையும் உங்களுக்கு கொடுக்க போகுது. ஏன்னா நீங்களும் பூமியும் இப்போ கனெக்டடாக இருக்கீங்க. உங்களுடைய தலையை லைட்டாக மேலே டில்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தலைக்கு மேலே உங்களுடைய இஷ்ட தேவதை அவங்கள இமேஜின் பண்ணிக்கோங்க. மகாவிஷ்ணு உங்கள் தலைக்கு மேலே இருக்க மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. மகாவிஷ்ணு அவருடைய ஞானத்தையும் அவருடைய தெளிவையும் உங்களுக்குள்ள ஒரு ஒளியாக இப்போ அனுப்ப போகிறாரு. உங்கள் தலையோடைய பொசிஷனை லைட்டாக டில்டடாக வைக்கும்போது அந்த லைட் உங்களுக்குள்ளே உங்கள் 3rd ஐ சக்கராக்குள்ளே என்டர் ஆக போகுது. அந்த லைட் மூலயமா ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே இருக்க அந்த கன்ஃபியூஷன், டவுட்ஸ் எல்லாத்தையுமே விஷ்ணு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறாரு. அது உங்கள் உடம்புல எங்கே ஒளிஞ்சிட்டு இருந்தாலும் அந்த விளக்கு, அந்த ஒரு ஒளி வந்து எல்லாத்தையுமே வந்து நீக்க போகுது. அந்த இருளை எல்லாத்தையும் நீக்கின பிறகு மகாவிஷ்ணு அவருடைய ஞானத்தை உங்களுக்குள்ள நிரப்ப போகிறாரு. அந்த ஞானம் உங்களுடைய ஒரு செல்குள்ளேயும் நிறைய போகுது. இந்த லைட் உங்கள் உடம்பு ஃபுல்லாக க்ளோ ஆகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்களை சுற்றி ஒரு ஆரா ஃபார்ம் ஆகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இது மூலயமா உங்களுக்கு எல்லா கன்ஃபியூஷனில் இருந்தும் ஒரு விடிவு கிடைக்கும். இதை நீங்கள் டெய்லி 2 minutes எப்போல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகுதோ, கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்களோ, இதை நீங்கள் லிசன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான தெளிவு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். நீங்கள் ஒரு ஃபேண்டாஸ்டிக் டெசிஷன் மேக்கராக மாறிடுவீங்க. இப்போ மெதுவாக உங்களுடைய கண்ணை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த அமேசிங்கான ஃபீலிங்கை ஃபீல் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு மெடிடேஷன் நம்ம பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்துட்டு கண்டிப்பாக உணர முடியும்னு நினைக்கலாம். இதை நீங்கள் பண்ணி பார்க்கும்போது நீங்களே வந்துட்டு லைவில் பாருங்கள், நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்துட்டு கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு பயனுள்ள தகவல்கள் வந்து கொடுத்துட்ருக்கீங்க. ரொம்ப நன்றி. இந்த மாதத்தோடைய பலன் உங்களுக்கு கனெக்ட் ஆச்சா? நீங்கள் எந்த நட்சத்திரக்காரராக இருந்தாலும் சரி, இந்த ஓவரால் எனர்ஜி உங்களுக்கு ரிலேட் ஆச்சான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்பெல்லாம் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக ஃபீல் ஆகுதோ, ஹெவியாக ஃபீல் ஆகுதோ, இந்த வீடியோவை ரீவிசிட் பண்ணி அந்த கிரவுண்டிங் ரிச்சுவலை 2 minutes ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்பவே ஒரு தெளிவு கிடைக்கும். நன்றி.